மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? அதாவது நபி ஆடம் அண்ட் ஹவாவை பத்தி. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சொர்க்கத்தில் சுக வாழ்க்கை வளர்ச்சிதான். அப்போ பிரிச்சு என்ன செஞ்சுட்டான், இந்த மனிதர்களால் தான் நம்ம இவ்வளோ கேவலப்படுத்திட்டான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மனிதரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான், உள்ளே புகுந்து ஒரு காத்த இந்த இதை கனியை திங்க மாட்டான் திங்கவும் அவ்வளோ மறுத்தாங்க. கடைசியில் 2 பேருமே மறுத்தாங்க. டக்குன்னு தின்னுட்டவும் கடைசியில் அங்கே அல்லாஹ்வுடைய கோபம் வந்துருச்சு. நீங்கள் உங்களுக்கு உங்கள் இடம் இல்லை, நீங்கள் வந்து பூமிக்கு நான் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு. அப்போ கதறி அழுத, அதாவது உங்களுடைய உங்களுடைய வழி தோற்றத்தில் யார் ஒருவர் என்னுடைய கட்டளைக்கு அடிபணிந்து நான் கொடுக்குற வேதத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தூதர்களுக்கும் கட்டுப்படுறார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்க பதவியை கொடுப்பேன்னு சொல்லி அனுப்பிட்டார். அனுப்பி இதை போயிட்டா பண்ணா இவ்வளோ பல்லாயிரக்கணக்கான மைலுக்கு இவ்வளோ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் பல பல்லாயிரக்கணக்கான மலையையும் 2 பேரையும் திருப்பி விடும்போது அழுத 300 வருஷம்னு சொல்லப்படுது, 600 வருஷம்னு சொல்லப்படுது. இவங்க கணவனை தேடி அலைகிறாங்க. மனைவி என்ன செய்யறாங்க, கணவனை தேடி அலைகிறாங்க. அவங்க கணவனை என்ன செய்யறாங்க, மனைவியை தேடி அலைகிறாங்க. அப்படி அலையும் போது துல்ஹஜ் மாதம் புற 9 அந்த பகல் நேரத்தில் வந்து இங்கே வந்து சந்திக்கிறார். அது அரபான சந்திப்பு. ஆமாம், இந்த இடத்துல சந்திச்சு அவங்க பட்ட 300 வருஷம் பட்ட கஷ்டங்களை இவங்கள்ட்ட சொல்லி, இவங்க 300 வருஷம் பட்ட கஷ்டத்தை அவங்க சொல்லி 600 சொல்லப்படுது. 300 சொல்லுவோம். சரி, அல்லாஹ் மகா பிரியவன். அப்போ இங்கே தான் சந்திச்சிருந்தேன். என்ன செய்யறா, அப்போதான் அன்னைக்கு துவா செய்கிறார், யா அல்லாஹ் உன்னுடைய அதாவது நான் பார்த்தேன், இது லா இலாஹ இல்லல்லாஹு அது உன்னுடைய திருநாமமா இருக்கு. முகமது ரசூலுல்லாஹ்ங்கிறது உங்களுடைய சந்ததியில் வரக்கூடியவன்னு சொன்னியே. அந்த முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய அன்பை கொண்டும் அருளை கொண்டும் அந்த மேன்மை நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டாக எங்களுடைய பாவங்களெல்லாம் மன்னிச்சிருந்து சொல்லவும் அல்லாஹ் இறக்கப்பட்டு 2 பேரையும் ஒன்று சேர்த்தான். துல்ஹஜ் மாதம் புற 9. அப்போ அன்றைக்கு இந்த இடத்துல கேட்ட துவா பூரா கபலாக்கி அன்று பிறந்த பாலகனை போல அங்கே அல்லாஹ் அனுப்பிட்டான். அப்போ ஒரு பாவம் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டேன், இந்த மனிதர் செய்த பாவங்களை மட்டும் மன்னிக்க மாட்டேன், மனிதர்கிட்டயே கேட்டு பெற்றுக்கிட்டு எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டேன்ட்டார் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இந்த மகரிப் நேரத்தில் அங்கிருந்து கிளம்பி இந்த ஆண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இங்கிருந்து கிளம்பி முஸ்தலிஃபாவுக்கு போகிறாங்க. முஸ்தலிஃபாவுக்காக போய் மகரிபு இசா இருந்து அங்கே தொழுதுட்டு என்ன செஞ்சாங்க, அங்கே விடிய துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் மனிதர் செய்த பாவம் தானே பெரும் பாவமாக இருக்குது, மனிதர் செய்த பாவங்களையும் மன்னிச்சிரியா அல்லான்னு சொல்லப்போம். அந்த முஸ்தலிஃபாவில் வச்சு தான் அல்லாஹ் தானே மனிதர் செய்த பாவத்தை எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருந்தாலும் சொன்னது. ஆக இந்த அரபாத்தில் செய்ய துவாவையும் அல்லாஹ்வுடைய முஸ்தலிஃபா. அதான் மக்களே ஒரு குட்டி ஸ்டோரி, ஆடம் ஹவா அண்ட் அரஃபா.